உங்களுக்கு இந்த கர்மாங்கிறது தான் மென்டல் பிளாக்காகவே நின்றுருது. ஸோ அதை உடைக்கணும்னா அதுக்கு ஒரு சின்ன டூல் தான் இந்த மணி. மணி சேர்க்குறதே வந்து நீங்கள் மணி சேர்க்கணுன்னே பிறந்திருப்பீங்களா யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு சோல் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கான அதுக்கான ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ அந்த பர்பஸ் வெறும் பணம் மட்டுமே கிடையாது. பணம்ங்கிறது ஒரு டூல், அது ஒரு வெப்பன். இந்த வாழ்க்கைன்ற இந்த வாரில் நிறைய பேர் என்னென்னா முன்னாடி இருக்கிற பிளாக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத உணராமல், நான் பணம் சேர்த்து வச்சுட்டேன் அது கரைஞ்சிடக்கூடாது, பணம்னா நீங்கள் நிறைய செலவு பண்ண தேவையில்லை, ஒரு சின்ன அமௌண்ட் செலவு பண்ணனால உங்களுக்கு அது டூலாக மாறுது. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும்னு லேர்ன் பண்ணிக்கிட்டு அதை வச்சு நீங்கள் பிளாக்ஸை உடைச்சா அதுக்கு மேலேயும் அபெண்டன்ஸ் அண்ட் குட் லைஃப் காத்திருக்க போகுது. அது தெரியாமலேயே பல பேர் பணத்தை வெட்டியாக தேவையில்லாமல் செலவெல்லாம் பண்ணிவிட்டு முன்னாடி இருக்கிற பிளாக்கை எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமலேயே நிறைய பேர் வந்து அந்த லைஃப்லேயே டிப்ரெஷன்லேயே வந்து இறந்து போகிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன, அவங்க யூ ஆர் நாட் கோயிங் டு கேரி த மணி வித் யூ. அஃப்கோர்ஸ் மணி இஸ் இம்பார்ட்டன்ட், அது அபெண்டன்ஸில் தான் இருக்கணும், அது தவறே இல்லை. ஆனால் அதுவே அட்டாச் ஆகி யூ ஆர் நாட் ரெடி டு ஸ்பெண்ட் ஃபார் அ குட் காஸ். மணி இஸ் டு ஸ்பெண்ட் ஃபார் அ குட் காஸ்ன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில். ஸோ அதோடைய பதிவு தான் இது. இப்போ இங்கே வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா ஒரு கைடு ஆர் மென்டார். ஏன்னா தெய்வம் மனுஷ ரூபேன எப்போவுமே ஒரு ப்ராப்ளம்லேருந்து ஒருத்தவங்க ஒரு ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு தெய்வம் மாதிரி. ஸோ கிருஷ்ணாஸ் அ லைஃப் கோச் அப்படின்னு சொன்னேன். ஸோ எனக்கு கொஞ்சம் வந்து அது ரொம்ப பிடிச்ச கான்செப்ட். இந்த லைஃப் கோச்சிங்கிறது வந்து என்னுடைய சோல்